statute that might otherwise be infringing. Non-profit, educational or personal use tips the balance in favor of fair use. ஸோ ஹே கைஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ஐ பிகம் த அப்சர்ஸ் வித் சாப்டர் 42 தான் பார்க்க போகிறோம். பல வீடியோ பார்க்கலாம் பார்த்துட்டு வந்துருக்கேன். போன எபிசோட என்ன ஆச்சுன்னா, இந்த மாதிரி நம்ம ஈகஸ்ட்டும் ஐசிஐசி வந்து ஓகே சபாஸ் 2 பேர் நல்லா பண்ணிட்டேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது தான் இந்த ஸ்டார்டஸ்ட் என்ட்ரி வந்திருக்கும். அப்போ 2 பேர் ஷாக் ஆகிருப்பாங்க, என்ன ஸ்டார்டஸ்டான்னு. அதோட அந்த சாப்டர் முடிஞ்சு. இப்போ அதோட கண்டினியூட்டி தான் இங்கே நடக்க போகுது. ஸோ இந்த சாப்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முன்னாடியே சொல்லிடுறேன், நான் கடைசியெல்லாம் சொல்ல முடியல. அண்டு இதுதான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ண சேனலில் இதெல்லாம் அப்கமிங்காக வந்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். மற்றதை இடையிலாம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்துக்கும் அதுக்கு மன்னிச்சிருங்க. நான் முடிஞ்சாலும் எல்லாத்தையும் போட பார்த்துடுறேன். சரி, வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஓப்பனிங்கில் ஐசிஐசி காம் டவுனாக இரு, எதை பற்றி யோசிக்காத, அமைதியாக போவோம் அப்படின்னு சொல்லி ஐசிஐசி அவளோட பவர் யூஸ் பண்ணி நேராக ஸ்டார்டஸ்ட்டை நோக்கி போயிட்டுருக்கா. அப்போது இன்னும் அதாவது ரொம்ப நார்மலாக இருக்கணும், ஸ்டார்டஸ்ட்டுக்கு எந்த சந்தேகம் வரக்கூடாது. ஏன்னா இவன் வந்து நம்ம ஐசிஐசி வந்து நம்ம ஈகோயிஸ்ட்டை வந்து தட்டி கொடுத்து நல்லா பேசுனேன் ஓ அப்படியா அப்படின்னு காமெடி பண்ணி பேசி இருந்திருப்பாங்க. அது ஸ்டார்டஸ்ட் பார்த்துருப்பா. அதனால தான் இது எதுவும் தெரியக்கூடாதுன்னு ஐசிஐசி வந்து ரொம்ப காமாக இருக்கணும் அப்படின்னு அவளே வந்து மனசில் 1000 தடவை சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ ஸ்டார்டஸ் அங்கேருந்து புயல் வேகத்தில் வந்து ஐசிஐசி கிட்ட வந்து இறங்குறா. அதை வந்து நம்ம ஐசிஐசி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது ஸ்டார்டஸ்டோட கண்ணை பார்த்தா ரொம்ப உருன்னு இருக்கு. ஐயோ எதுக்கு இப்படி வச்சிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டார்டஸ் நேராக அந்த கப்பலை பார்க்கலாம். நம்ம ஈகஸ்ட் அதில் எஸ்கேப் ஆகி போயிட்டு இருக்கான்ல, அதை ஸ்டார்டஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹாரு இங்கே இவ்வளோ தூரம் வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு வந்து ஐசிஐசி வந்து நம்ம ஸ்டார்டஸ்ட்டை கேட்கும்போது ஸ்டார்டஸ் ரொம்ப அமைதியாக இருக்காங்க. அவங்க மூஞ்சியை பார்த்தா அந்த ஒரு எமோஷன், அதாவது நம்ம ஹாருவை பார்த்தா ஹாரு அப்படின்னு சந்தோஷப்பட்டு வர மாதிரி ஒரு எமோஷன் இல்லாமல் ரொம்ப அப்படியே ப்ரெஷர்லேயும் டென்ஷன்லேயும் நம்ம ஐசிஐசியை பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அப்போ வந்து அமைதியாக நம்ம ஐசிஐசியை நோக்கி வரும்போது நம்ம ஐசிஐசி என்ன சொல்கிறாங்கன்னா, என்னாலேயே அவனை வந்து ஹேண்டில் பண்ண முடிஞ்சிருக்கோம், நான் தனியாகவே அவனை ஹேண்டில் பண்ணியிருந்திருப்பேன் அப்படின்னு வந்து ஐசிஐசி இழுத்து பேசும்போது, நீ எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு வந்து ஹாரு ரொம்ப டென்ஷனாகி பேசிக்கிட்டு இருக்க. ஆக்சுவலாக இந்த இடத்துல ஹாருக்கு வந்து அந்த ஜெலசி, இது எப்படி வந்து ஏன் கூட மட்டும் சண்டை போடாமல் இன்னொரு நாளோட வந்துட்டான். அதே மாதிரி எக்கச்சக்க நியூஸ் வந்திருக்கும். அடுத்து வந்து ஐசிஐசியா, ஓகே அப்போ ஐசிஐசிக்கு ஈகஸ்ட்டுக்கு லவ் போல அப்படிலாம் வந்து மெசேஜ் வந்திருக்குமா. இதெல்லாம் நம்ம ஹாருவை ரொம்ப தூண்டி விட்டு நீ எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு திரும்பி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நானா நீ தான் பார்த்தல, அவன் வந்து என்னைய வந்து இன்சல்ட் பண்ணிக்கிட்டு இருந்தான், அப்புறம் இன்சல்ட் பண்ணிட்டு அவன் போக பார்த்தான், அப்புறம் நான் என்ன பண்ணேன், என் பவரை வச்சு அவனை கொஞ்சம் காட்டிட்டேன், அப்புறம் நான் அவனை இன்சல்ட் பண்ணேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை, நாங்கள் வந்து வேறு எதை பற்றி பேசலையே அப்படின்னு வந்து நம்ம சியோலா வந்து சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியா, அப்புறம் எதுக்கு நீ சிரிச்சுக்கிட்டு இருக்க? நான் பார்த்தேன், நீங்கள் 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு இருந்தீங்களே, எதுக்கு 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு ஹாரு வந்து ரொம்ப இன்டென்ஸான ஆறா மூலமாக ஐசிஐசியை சொல்லிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு ஐசிஐசி சிரிக்கிறாங்க. என்னை பார்த்தா அவனுக்கு எப்படி இருக்கு, நாங்கள் 2 பேரும் மற்றவங்கள வந்து இன்சல்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம், அதாவது அவன் இன்சல்ட் பண்ணா நான் அவனை இன்சல்ட் பண்ணேன், அதனால தான், வேற ஒன்றும் இல்லை. ஏன் நான் என்ஜாய் பண்ணால் சிரிக்க மாட்டேனா, அவனை வந்து இன்சல்ட் பண்ணனால எனக்கு சந்தோஷம் வந்துச்சு, நான் சிரித்தேன், இதில் என்ன உனக்கு எதுச்சு அப்படின்னு வந்து ஐசிஐசி சொல்லிகிட்டு இருக்காங்களா. அப்படியா அப்படின்னு வந்து ஸ்டார்டஸ்ட் வந்து ரொம்ப அமைதியாக போயிட்டுருக்காங்க. ஹாரு ஏன் இப்படி இருக்க அப்படின்னு வந்து கொஞ்சம் சந்தேகத்தோட அப்படியே வந்து சியோலா கேட்கும்போது ஆறு வந்து அந்த இடத்துல முட்டி போட்டு அப்படியே, அதாவது ஃப்ளைட் மூடில் ரெடியாக இருக்கா, இந்த இடத்த விட்டு போகணுன்னு நினைக்கிறான். அப்படியே உம்முன்னு எதுவும் பேசாமல் போகும்போது நம்ம சியோலா பார்க்குறேன், ஏன்னா அதுக்குள்ளே போகிறாளா அப்படின்னு வந்து சியோலா நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ஹாரு அங்கேருந்து பறக்க ஆரம்பிக்கும் போது சியோலா வந்து கையை பிடிச்சி ஹாரு நில்லு அப்படின்னு சொன்னோன்னே, நீ ஏன் அவனை வந்து சேஸ் பண்ணுற, ஆக்சுவலாக நீ அவனை சேஸ் பண்ண போகல, கரெக்டு தானே அப்படின்னு வந்து சியோலா சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஹீரோ அங்கே ட்ராவல் ஆகிட்டு இருக்கான்ல, அதை போய் நம்ம ஹாரு பிடிக்க போகிறான்னு நம்ம சியோலா நினச்சிக்கிட்டு இருக்காங்க. என்னை விடு அப்படின்னு ஹாரு சொல்கிறாங்களா. இப்போ மட்டும் நான் இவ்வளோ விட்டேனா கண்டிப்பாக அங்கே ஏதாவது தப்பாக தான் நடக்கும் அப்படின்னு சியோலா வந்து மனக்கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹாரு ஈகோஸ்ட் என்ன சொன்னான்னா, யாராச்சும் அவன் வந்து சேஸ் பண்ண அவன் வந்து எல்லா பாம்பும் வந்து புசானில் வந்து வெடிக்க வச்சிருவேன்னு சொன்னான், ஆனால் நம்மளால சேஸ் பண்ண முடியாத ஹாரு, அதனால் நீ போகாதா ஹாரு அப்படின்னு வந்து நம்ம சியோலா வந்து ஹாருவை வந்து மேனிகுலேட் பண்ணிகிட்டு இருக்காங்க, நீ போகக்கூடாதுன்னு. அப்படியா ஹாரு, சிவிலியன்ஸை பற்றி யோசிச்சு பாரு ஹாரு, கரெக்டு தானே, சிவிலியன்ஸ் தானே நம்மளுக்கு முக்கியம், ஆனால் நீ சேஸ் பண்ணாத ஹாரு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஸ்டார்டஸ்ட்டை எந்த பதிலும் இல்லாமல் அமைதியாக இருக்கா. அப்படியா உண்மையாவா, அப்போனா எனக்கு வேறு வாய்ப்பு தெரிலன்னு சொல்லி ஹாரு திரும்பி அந்த இடத்துல ஃப்ளைட் ஆகாமல் திரும்பி லேண்ட் ஆகுறாங்க.
அப்புறம் ஹாரு வந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம சியோலாக்கு ஷாக்கு, ஏன் இவ இப்படி ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு. சரி, அப்போ நான் வந்து என்னோட சியோலுக்கே நான் போகிறேன், சரி டேக் கேர் சியோலா அப்படின்னு வந்து நம்மளோட ஹாரு சொல்லிட்டு அப்படியே கிளம்புறக்கு ரெடியாக இருக்காங்க. சரி சரி, நீங்கள் வந்தேன்னா வீட்டுக்கு வந்துரு அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது ஹாரு வேகமாக பறக்க ஆரம்பிச்சிட்டா. அப்பா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்னோட 10 வருஷம் வாழ்க்கையை வந்து நான் தொலைச்சிருப்பேன் தெரியுமா. அது இந்த 10 வருஷமாக வந்து நம்ம ஹாரோட ஃப்ரெண்ட்ஸாக இருந்தது, இது எல்லாமே ஒரு செகண்டில் சுக்குநூறாக உடஞ்சிருக்கும். சார், எதுக்கு அட்மாஸ்பியர் இந்த மாதிரி ஒரு இன்டென்ஸாக நடந்துச்சு, எதுக்கு அவன் இப்படி நினச்சிக்கிட்டு இருக்கான், ஹாருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு வந்து நம்ம சியாலாக்கு எக்கச்சக்கமான கேள்வி எழும்பிக்கிட்டு இருக்கு. ஒருவேளை சியாலா அந்த கப்பலையும் பார்த்துட்டு இருக்கா, இந்த சைடு ஸ்டார்டஸ் போகிறதையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை ஒருவேளை ஆஹா, இப்போதான் எனக்கு புரியுது. ஆறு, நீ கொஞ்சம் க்யூட்டாக தான் ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, எனக்கு புரிஞ்சிச்சு நீ என்ன பண்ணுறான்னு. அப்போ நம்ம சீலா கரெக்டாக கண்டுபிடிச்சிடறாங்க நம்ம ஹாருக்கு வந்து அது ஈகோயிஸ்ட் மேலே ஒரு லவ் இருக்குன்னு. அப்போ இந்த சைடு ஹாரு வேகமாக போயிட்டு இருக்கும்போது, ஈகோயிஸ்ட் அவ ஏன் வில்லன் தானே, அவ எதுக்கு அங்கே போகிறான் அப்படின்னு வந்து ஹாருக்கு வந்து ஜலசி ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. அதை ஹாரு நினச்சிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. அப்படியே இன்னொன்று சைடு காமிச்சா நம்ம ஹீரோ, நல்ல வேலை நான் இந்த மாதிரி ஆகும் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு நம்ம ஈகோஸ்ட் ரொம்ப மூச்சு வாங்கிட்டு டெலிபோர்ட் பண்ணி இங்கே வந்துட்டாங்களா. இதை பார்த்தா நம்ம சிஓ உட்காந்து ஐஸ்கிரீம் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன ரொம்ப சீக்கிரம் வந்துட்ட, நீ இந்த மாதிரிலாம் வர மாட்டியே அப்படின்னு வந்து சிஓ வந்து நக்கலை கேட்கும் போது, இல்லை இல்லை ஒன்றும் இல்லை முடிஞ்சிருச்சு வேலை அதான் வந்துட்டேன் அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ வந்து மூச்சு வாங்கிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. கவலை வெளியே காமிக்கக்கூடாதுன்னு, நம்ம சிஓலுக்கு தெரியக்கூடாதுன்னு பின்னாடி வச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்கான். நல்ல வேலை நான் இந்த டைம் ரியலைஸ் ஆகல, ஒருவேளை அவ கண்டுபிடிச்சதே என்ன ஆயிருக்கும் அப்ப நம்ம ஹீரோ நினைச்சுக்கிட்டு இருக்கான். அப்படி மட்டும் நடந்துருந்துச்சுன்னா இந்த மொத்தமா இந்த உலகத்தோட ஃப்ளோவே மாறி இருந்திருக்கும். அப்போ எல்லாத்துக்கும் வந்து இது யார், அப்போ வந்து இவங்க 2 பேருக்கு என்ன கணக்கு அப்படின்னு வந்து நம்ம ஹார் வேற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டானா, இந்த மாஸ்டர் மைண்ட் யாருன்னு தெரியும், நம்ம ஈகோஸ்ட் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டானா, அப்போ நம்ம ஈகோஸ்டோட ஃபியூச்சர் ப்ரெடிக்ட் பண்ற எல்லாமே கேன்சல் ஆயிருமா. அதை பத்தி நம்ம ஈகோஸ்ட் சொல்லிக்கிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு நியூஸ் காமிக்கிறாங்க. அந்த ஈகோயிஸ்ட் வந்து ஸ்டார்டஸ்ட் மேலே தான் ரொம்ப ஃபோக்கஸாக இருந்தாங்க. இப்போ வந்து என்னன்னா ஐசிஐசி மேலே ஃபோக்கஸாக இருக்காங்க. ஒருவேளை இது காதலுக்கு ஏதாச்சும் தூண்டுதலோ அப்படின்னு வந்து அங்கே இருக்க ரிப்போர்ட்டர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னடா பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு எல்லாரும் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஹீரோ குரூப்பு. ஆமாம், அந்த ஈகோயிஸ்ட்டு கண்டிப்பாக ஒரு ரொமான்டிக் ஃப்ரேஸை தான் ஆரம்பிக்கிறான். அதாவது இந்த வந்து ஒரு ஃப்ரேஸ் இருக்கும்ல, இப்போ இந்த ஸ்பைடர் மேனா 3 ட்ரையாலஜி அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி வந்து ஹாரு மேலே, ஐ மீன் ஹாருன்னு சொல்ல மாட்டாங்க நியூஸில், இந்த மாதிரி ஸ்டார்டஸ் மேலே லவ் பண்ணிக்கிட்டு இருந்தான். அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு வில்லன் அலைன்ஸில் எலக்ட்ரான் ஒருத்தவங்க இருக்காந்துங்களே, அவங்கள வந்து லவ் பண்ணுற மாதிரி காமிச்சாங்க. இப்போ ஐசிஐசியா இது எப்படி நீண்டுக்கிட்டே போயிட்டுருக்கு, ஒருவேளை ஈகோயிஸ்ட் ஒரு ரொமான்டிக் பர்சனோ அப்படின்னு வந்து அந்த நியூஸில் சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்காங்களா. இந்த சைடு நம்ம சோய், என்ன இன்சைடாக இருக்காங்க, என் முன்னாடி உட்காந்துருக்கான், இந்த மாதிரி நான்சென்ஸாக பேசுவாங்க, எவனாச்சும் நியூஸில் இப்படி பேசுவாங்களா அப்படின்னு வந்து சோய் வந்து கடுப்பாகி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தா 2 பேரும் நம்ம ஈகோஸ்டுக்கு நேராக வந்து குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீ போய் அவன்கிட்ட ஏதாவது சொல்லி வைக்கிறியா இப்படி பேசுன்னு. ஆமாம், எனக்கு டவுட்டாக தான் இருக்குது அப்படின்னு சியோவில் வந்து சோய்க்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்களா. நீ எதை பற்றி பேசுறீங்க எனக்கு சுத்தமாக தெரில, அவன் என்ன சொல்கிறான்னு கூட எனக்கு தெரில அப்படி நம்ம கிம் வந்து சமாளிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா எனக்கு என்னடா தெரியும் அவன் பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ இந்த சைடு வந்து பார்த்தா நம்ம சோயும் அப்புறம் சியோவும் போயிட்டுருக்காங்க. அப்போ சோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் போய் அந்த ஐஸ் மேங்கோ நல்லா சாப்பிடு, நல்லா வந்து மூக்கை முட்டி சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் போயிட்டுருக்காங்க. எதுக்கு இப்படி சடனாக பேசுகிறீங்க, உங்களுக்கு என்ன தான் ஆச்சு அப்போ நம்ம ஹீரோ வந்து கத்திக்கிட்டு இருக்கா. ஆக்சுவலாக யாருக்குமே வந்து இந்த மாதிரி சியோலோ கூட வந்து பார்ட்னர் பண்ணது பிடிக்கல. அது போக இந்த நியூஸில் பார்த்தா ஐஸ் மேங்கோவா சூப்பராக, இப்போ ஐஸ் மேங்கோ வந்துருக்கு. நார்மலாக மேங்கோ ஸ்டிக்குன்னு இருந்ததா ஐஸ் மேங்கோன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களா. அப்போ ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு அவங்க குரூப்புக்கே வந்து ஒரு டவுட் வந்துருச்சு. இந்த சைடு வந்து யாரோ மாம்பழத்தை வந்து நம்மளோட ஹீரோக்கு கொடுக்குற மாதிரி காமிக்கிறாங்க. என்னது அப்போ நம்ம ஹீரோ பார்க்கும்போது, இந்தா சாப்பிடு ஐஸ் மேங்கோ சாப்பிடு அப்படின்னு வந்து நம்மளோட லீ வந்து ரொம்ப அந்த ஜெலசியாக ஒரு மாதிரி கோல்டு ஐயோட பார்ப்பாங்கல்ல, இந்த மொத்த அனிமி கேரக்டரில் பார்த்தா இருக்கும், மற்றவங்க மேலே ஜெலஸாக இருந்தா இந்தா சாப்பிடு அப்படின்னு வந்து ஒரு மாதிரி, அதாவது சிரிப்பு இல்லாமல் வருத்தமும் இல்லாமல் எல்லாத்தையும் எமோஷனை காமிச்சு கொடுப்பாங்களா, அது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், அந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து இவளுக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து இந்த மாம்பழத்தை சாப்பிட்டுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஆமாம் சுபின், நீ என் கூட ஒரு இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லும்போது, எங்கே வரணும் அப்படின்னு வந்து நம்ம லீ கேட்குறாங்க. ஆக்சுவலாக லீயோட முழு பேர் லீ சுபின். அந்த இடத்துல அப்பப்போ சுபின் வரும், லீன்னு வரும், அது அவர் ஃப்ளோவில் வரும், அது கோச்சிக்காதீங்க.
ஆமா. நீ வந்து அங்க ஆக்ஷனுக்கு வரணும். அங்க தான் எல்லாமே வருவாங்க. அந்த இடத்துல எக்கச்சக்கமான ஓவர்ஃப்ளோயிங் மணியா இருக்கும். இந்த உலகத்துல இருக்க எல்லாரும் இந்த இடத்துக்கு வருவாங்க. அந்த இடத்துல முக்கியமான ஒரு பொருள் இருக்கு அப்டின்னு சொல்லும்போது, இந்த இடத்துல ஒரு ஆக்ஷன காமிக்கிறாங்க. சுத்தி எக்கச்சக்கமான மக்கள் வந்து அங்க பெட்டிங் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோ அவன் கண்ணாடிய போட்டுக்கிட்டு, அதாவது ஐடென்டிட்டிய மறைக்கிறாய்ங்க. சூப்பர்மேன் போல 2 பேர் கண்ணாடிய போட்டுக்கிட்டு வராய்ங்க. ஆமா. இந்த இடத்துல தான், இந்த இடத்துல தான், இந்த நேரத்துல தான் ஒரு ட்ராஜிக் வில்லன் வந்து பறப்பான். அதனால அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றானே, நீ சொல்லாத. ஒருவேளை அது இன்னைக்கு தானா? அப்படின்னு வந்து லீயும் சொல்றாங்க. ஆக்சுவலா உங்க 2 பேருக்கும் இந்த விஷயம் தெரியுமான்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலா லீ வந்து எப்படி இத கரெக்ட்டா சொல்றாங்க? ஒருவேளை லீக்கு அந்த புக்க பத்தி ஏதாச்சும் தெரியுமா? அது எதுவுமே நம்மளுக்கு தெரியல. ஆனா அவங்க 2 பேரும் தெரிஞ்ச மாரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமா. அடுத்த ஐட்டம் வருதுல்ல, அதுல தான் வந்து ஒரு புது வில்லன் வரவான் அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ சொல்றான். தா அங்க தான் இருக்கு அப்படின்னு காமிக்கும்போது அந்த இடத்துல ஒரு ரிங்க காமிக்கிறாங்க. அந்த ரிங் தான் சவுத் கொரியாவோட பி ரேங்க் ஹீரோ. அதாவது அப்பதான் அந்த ரிங்கோட ஹிஸ்டரிய காமிக்கிறாங்க. இதுதான் சவுத் கொரியாவோட பி ரேங்க் ஹீரோ சாலிடர். அவர் எப்பவுமே உயிரோடு இருக்கும்போது யூஸ் பண்ணாங்க. இதை மட்டும் இந்த ஆக்ஷன் ஹவுஸ்ல எப்படியாச்சும் நம்ம எடுத்து ஆகணும். என்னன்னு பரவாயில்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஸ்டார்டிங் பிட் வந்து $10,000 அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் இந்த ரிங்ல ஒரு ஹிடன் பவர் இருக்கு. அது வந்து ஒரு எஸ் ரேங்க் வில்லனையே வந்து பறக்க வைக்கும். அப்போ நம்ம ஹீரோ சொல்றோம். ஆக்சுவலாக இது ஒரு பி ரேங்க் ஹீரோவை யூஸ் பண்ண டிவைஸ்ன்னு சொல்றாங்க. ஆனால் இதில் ஒரு ஹிடன் ஃபங்க்ஷனாலிட்டி நம்ம ஹீரோக்கு தெரியும். அதே மாதிரி இன்னும் ஒரு வில்லனுக்கு தெரியும். ஸோ இவங்க 2 பேருக்கு தான் போட்டியே அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அங்கிருந்து ஒரு கூட்டத்தில் ஒருத்தர் வந்து எந்திரிச்சு 25,000 அப்படின்னு சொன்னோன்னே, வா நம்மகிட்ட இப்போ 25,000 இன்னும் ஒருத்தர் பெட் பண்ணியிருக்காங்க, வேற யாராச்சும் பெட் பண்றீங்களா அப்படின்னு ஒரு வாய்ஸ். இந்த சைடு நம்ம ஹீரோ வந்து 100,000 அப்படின்னு சொல்றான். அப்படியே ப்ரூஸ் வெயின் போல அப்படியே வந்து 100 100 200 இல்லாம மொத்தமா 1000 அப்படி போறவரா இருக்காரு. இந்த சைடு வந்து லீக்கி சாக்கு, ஏய் எதுக்குப்பா இவ்வளோ அதிகமா சொல்ற அப்படின்னு. பின்னாடி இருக்க எல்லாரும் வந்து நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்றாங்க. நீங்க யார் என்ன வேணா பண்ணுங்கடா, நான் வாங்கியே வேண்டாம் அப்படின்னு நம்ம ஹீரோ இருக்கும்போது அந்த மொதல் பெட் பண்ணியிருப்பான். அவன் வந்து இவனுக்கு என்னதான் வேணும், இவன் வந்து என் இதுல குறிக்கோள் வந்துகிட்டே இருக்கானே அப்படின்னு வந்து அந்த வயசானவர் வந்து ரொம்ப கடுப்பாயிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ எதுவும் தெரியாம ஹூ 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 அப்படின்னு இருக்கான். சரி போனா போட்டோம். இவனை பார்த்துக்கிட்டு இருந்தா நம்மளுக்கு வந்து அந்த பொருள் வந்து கைவிட்டு போயிடும். அதனால நான் இப்போ என்ன சொல்ல போறேன்னா 1,000 ஐ மீன் 100 5,000 அப்படின்னு அந்த வயசானவர் சொல்றாரா. ஓகே நம்மளுக்கு இப்போ வந்து 105,000 ரிசீவ் வந்திருக்கு. அடுத்து யாராவது சொல்ல போறீங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே 150,000, அதாவது இந்த வயசானவர் வந்து 5,000 ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து 50,000 ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. என்ன இவ்வளோ அதிகமாக சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த சைடு வேற யாராச்சும் பிட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. யாருமே பண்ணாத போது 3 2 1 ஓகே இது 150,000 சோல்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ பாரு கையில் மிடில் ஃபிங்கர் எடுத்து அந்த அப்படியே கிளாஸ் அட்ஜஸ்ட் பண்ணும்போது இந்த சைடு அந்த வயசான ஐயோ எல்லாத்தையும் வாங்கிட்டானே அப்படின்னு வந்து அவன் ரொம்ப கடுப்பாயிட்டு இருக்கான். அவன் தான் வந்து அந்த எஸ்ட்ராங் வில்லன் ஆக வேண்டியது. இது அவன் வந்து எதிர்ச்சியாக கண்டுபிடிப்பான். பட் நம்ம ஹீரோ அதை வாங்கிட்டானா அவனால் எதுவும் பண்ண முடியாமல் அழுதுகிட்டு இருக்கான். இந்த சைடு வந்து சுபின் வந்து ஐ மீன் லீ வந்து ஐயோ நீ பார்க்காதீங்க, எனக்கு இது இவனுக்கு சம்மந்தமே கிடையாது, என்னை விட்டுருக்கு, இவன் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு மூஞ்சியை மறைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆமாம் அவ்வளோதான் உனக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு வந்துட்டு இருக்கான். வந்துட்டு இருக்கும்போது இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா, இந்த ரிங் எனக்கு தான்டா போட அவங்ககிட்ட இந்த வரலாம் நான் போடுவேன், என்னடா பண்ண முடியும் அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ வந்து ஒழுங்கு காமிச்சிட்டு வந்துட்டு இருக்கான். இந்த சைடு நம்ம ஹீரோட வீட்டை காமிக்கிறாங்க. அண்ணா லியாக்கா என்ன என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க 2 பேரும்? நான் வந்து என்னோட அந்த பேங்க் இதில் பார்த்தா 2,000 பில்லியன் வானம் வந்து எடுத்திருக்கீங்களாமே, எதுக்கு எடுத்தீங்க? அவ்வளோ அமௌண்ட் எப்படி ஒரே செகண்ட் எடுத்தீங்க, என்னத்துக்கு செலவு பண்ணீங்க அப்படின்னு வந்து நம்ம சிஓ வந்து கத்திக்கிட்டு இருக்காங்களா. என்னது 200 மில்லியனா அப்படி சுபினுக்கு உடம்புல வேர்க்க ஆரம்பிச்சிச்சு. அது எவ்வளோ பெரிய அமௌண்ட் அப்படின்னு சொல்லும்போது இந்த சைடு நம்ம ஹீரோவும் சரி லீயும் சரி, ஓ அது என்னன்னு பார்க்கணுமா அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான். என்னத்தை பண்ணி வச்ச அந்த 200 மில்லியன் வான அப்படின்னு வந்து 2 பேர் கத்திக்கிட்டு இருக்காங்க. அதுவா இதுதான் அட்டடா அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து அந்த நடுவேரில் காமிச்சோம்ல அந்த இடத்துல ரிங்கை போட்டு வச்சிருக்கான். என்னது ரிங்கா? ஏய் என்கிட்ட சொல்லாத, 200 மில்லியன் கொடுத்து இது ஏதோ ஒரு பாட்டிமா வெட்டிங் ரிங்கை வந்து எடுத்துகிட்டு வந்த மாதிரி இருக்குது, இதை வச்சு என்னடா பண்ண போகிற, இதுக்கு எதுக்கு நான் அவ்வளோ கொடுத்த அப்படின்னு நம்ம சுபின் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கையை காமிக்கிறானா. இது ஒன்றும் ஆர்டினரி ரிங்கு கிடையாது அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்புறம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அதை தொடுறானா, அது வந்து எக்கச்சக்கமான ஸ்பார்க்கிள் வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம ஹீரோ அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல பெரிய ஒளி வந்துக்கிட்டு இருக்கு.
அப்புறம் ஒரு இன்டென்ஸான ஆரா வந்து எல்லாத்தையும் சுத்தி வந்துகிட்டு இருக்கு. என்ன நடக்குது அப்படின்னு எல்லாரும் ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அதுல இருந்து ஒரு உருவம் கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டு இருக்கு. "ஊ, யாரு யாரு என்னை அவைக்கின் பண்ணது நீயா?" அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஜெயண்டண்டிக் ஒரு அந்த ஜீனி மாதிரி வந்திருக்கு. எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. என்னது இது இவ்வளவு பெருசா இருக்குன்னு. அப்ப நம்ம அப்ப நம்ம சியோல் என்ன சொல்றான்னா, "ஆமா என்னது இது?" அப்படின்னு வந்து கொஞ்சம் டவுட் படி கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா ரிங்குக்குள்ள இருந்து எப்படி இதெல்லாம் வருது அப்படின்னு ஷாக் ஆகி பார்க்கும்போது, இதுதான் என்ன சொல்றான்னா, டிஸ்னைட் அப்படின்னு சொல்றான். அப்படின்னு வந்து அந்த உருவத்துக்கே ஒரு டவுட்டு. என்ன டிஸ்னைட்டா? அப்படின்னா அப்படின்னு திரும்பி பார்க்கும்போது, என்னது? இல்ல, இல்ல. என் பேர் உண்மையான பேர் என்னன்னா, செயின்ட் அப்படின்னு சொல்ல வரும்போது, இல்ல இப்பலேருந்து உன் பேர் வந்து டெத் நைட் அப்படின்னு. ஆக்சுவலா அவன் பேர் வந்து செயின்ட் நைட் போல. நம்ம ஹீரோ வந்து டெத் நைட்ன்னு உன் பேர் மாத்திக்க அப்படின்னு சொல்றானா. ஆனா வந்து என் பேரு அப்படின்னு சொல்லும்போது, இல்ல இதுதான் சூப்பரா இருக்கு. இந்த பேர தான் நீ வைக்கிற. இன்னையிலேருந்து உன் பேர் இதுதான். உனக்கு உன்னோட பேரை நான் குடுக்குறேன் பாரு. உன் பேர் தான் இன்னைக்கு டெஸ்கி. அதனால இதை நீ ஞாபகம் வச்சுக்கோ. நீ டெஸ்கி த பிளாக் நைட். புரிஞ்சுச்சா? அப்ப நம்ம ஹீரோ வில்லத்தனமா சொல்றான். அதோட இந்த சாப்டர் முடியுது. இந்த சாப்டர் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது ஒண்ணு தான் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கேன். மத்தது எப்படியாச்சும் கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறேன். ஏதாச்சும் ஒரு இது வந்துருது. போன வீடியோல பார்த்தா தெரியும். எக்கச்சக்கமா நாய் குலைச்சுக்கிட்டே இருக்கு. நான் முடிச்சு ஏதாச்சும் சரி. பை கைஸ். Wait, only your design I need to know. I can't wait. I'm trying to figure out how you feel.